வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க என்னம்மா ஆக்சுவலா பாக்குறீங்க இங்க? நான் ஜோதிடம் பார்க்குறேன்ப்பா. ஜோதிடம் பாக்குறீங்களா? எத்தனை வருஷமாமா நீங்க ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 5 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன்ப்பா. ஒரு 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். 3 வருஷமா பார்த்துருக்கீங்க. இது வரைக்கும் எந்தெந்த வகையான ஜோஷியம்லாம் இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க? திருமணம், திருமண பொருத்தம், குழந்தை இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்க, கணவன் மனைவி பிரச்சனை, இது எல்லாமே பார்க்குவோம். இது வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை, இந்த கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆனவங்க, அந்த மாதிரி இங்க வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சந்தோஷமா அதை சொல்லிட்டு போயிருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. நானே போயிருக்கேன், கல்யாணத்துக்கும் போயிருக்கேன், சீமந்தம் அதுக்கும் போயிருக்கேன், எல்லாமே வளகாப்புக்கு போயிருக்கேன். எல்லாமே நான் சொல்லி நடந்து நான் போயிருக்கேன். நானே போய் நடத்தி வச்சிருக்கேன். நானே ஜோதிடம் ஜாதகம் அப்படி சொல்றாங்களா? அது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்? அது முக்கியம் இல்லையா? ஆக்சுவலா முக்கியம்பா, அவசியமா. இப்ப ஜாதகம் பார்க்காத திருமணம் செஞ்சவங்க எத்தனையோ பேர் டைவர்ஸ் ஆயிருக்கு. ஆனா நான் கேட்பேன், அவங்க வந்ததுமே, நீங்க ஃபர்ஸ்ட் இது ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பேன். இல்ல, இது லவ் மேரேஜ், இல்ல வீட்டுல பார்க்காமே திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜாதகம் பார்த்துருந்தா இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கும் பொருத்தமே இல்லை, நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு நானே கேட்டு எத்தனை பேர் டைவர்ஸும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. ஜாதகத்துல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இவங்க வாழ்க்கை வந்து நீடிக்கும், இவங்க வாழ்க்கை நீடிக்கும், ஜாதகத்தாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டிப்பா ஜாதகம் பார்த்துமே இவங்களுக்கு லவ் பண்ணி தான் திருமணம் நடக்குமா, இல்ல குழந்தை எப்ப கிடைக்கும், ரெண்டாவது திருமணம் எப்ப ஆகும், லேட் ஆகுமா, முன்னாடி ஆகுமா, அவங்க ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்கு எல்லாமே சொல்லிடுவோம். அந்த தோஷங்களுக்கு பரிகாரம் இடம் சொல்லிடுவோம். நான் இந்து மட்டும் ஜாதகம் பார்த்து வராங்களா, இல்ல எல்லா மதத்துல இருந்துமே ஜாதகத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம்? கண்டிப்பா இல்ல, இப்ப முஸ்லிம்களும் பாக்குறாங்க. நான் பார்த்த முதல் ஜாதகமே முஸ்லிம் பெண் ஜாதகம் தான். நான் பார்த்து சொல்லி இப்ப திருமணமும் ஆக போகுது. ஜாதகத்துக்கு மதம் சம்பந்தமே கிடையாது, எந்த மதத்தால எல்லாம் பாக்குறாங்க. இப்ப எல்லாம் பாக்குறாங்க. முன்னாடி எல்லாம் முஸ்லிம் பாக்குறது இல்ல, இப்ப முஸ்லிம் பார்த்து திருமணமும் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஜாதகம் முஸ்லிம் பார்த்து திருமணம் பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க, திருமணம் நடக்க போகுது. நீங்க பார்த்ததுலயே ஒரு கடினமான ஜாதகம் அப்படின்னா அது என்ன ஜாதகம் சொல்லுவீங்க? அவங்களுக்கு எப்படி வந்து நீங்க அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்க முயற்சி எடுத்தீங்க? பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இந்த புணர்ப்பு தோஷம்னு ஒண்ணு இருக்கும், சனி சந்திரன் சொல்லிட்டு. அந்த தோஷம் இவங்களுக்கு எப்படினாலும் திருமணத்துல பிரச்சனை ஆயிதான் அவங்களுக்கு திருமணம் நடக்குது நிறைய பேருக்கு. அதுக்கு பரிகாரம் இருக்கு. பரிகாரம் என்னதான் செஞ்சா கூட அவங்களுக்கு அந்த தடை வந்துதான் திருமணம் ஆகுது. அதுல இருந்து அந்த தடை இல்லாம திருமணம் செய்யறதுக்கு நம்ம பரிகாரம் சொல்லுவீங்க? என்ன மாதிரி பரிகாரம்? கோயிலுக்கு தான் போக சொல்லுவேன். நானா எதுவும் செய்ய மாட்டேன். எல்லாத்துக்கும் இந்த கோயிலுக்கு போயிடுங்க. ஈரோடுல கபாலீஸ்வரன் கோயில் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. அங்க கபாலீஸ்வரன் கோயில்னு ஒரு இருக்கு. அங்க சனிக்கும் சந்திரனுக்கும் நேர் எதிர நடுவுல வச்சு ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க. அங்க போய் ஒரு பரிகாரம் பண்ணா இந்த திருமண தடை, அந்த சனி சந்திரன் தோஷம் நீங்கும், புணர்ப்பு தோஷத்துக்கு. ஜாதகத்துல எத்தனை பொருத்தம் இருந்தா கல்யாணம் பண்றதுக்கு ஏத்த ஜாதகம்னு நீங்க சொல்லுவீங்கம்மா? ஜாதகத்துக்கு 10 பொருத்தம் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு 6 பொருத்தம் இருந்தாலே திருமணம் செய்யலாம். ராசியில வந்து முக்கியமான ராசி அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த ராசிக்கு வந்து எப்பவுமே வந்து கஷ்டமே வராது அப்படின்னு அது என்ன ராசி சொல்லுவீங்க? ராசிக்கு எல்லா ராசிக்கும் ஏதாவது ஒரு கட்டத்துல எல்லாத்துக்கும் ஒரு சர்க்கிள் வந்துதான் தீரும். இப்ப சனின்னா எல்லாத்துக்கும் சனி ஒரு கட்டத்துல வந்துதான் தீரும். அவங்க ஜாதகம் எப்படி இருக்கோ அவங்களுக்கு அப்ப தசாபத்தி எப்படி நடக்குதோ அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியுமோ தவிர இந்த ராசிக்கு இப்ப நல்லா இருக்கும், அப்போதைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எப்பயுமே இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு திசை நல்ல திசை நடக்கும், ஒண்ணு கெட்ட திசை நடக்கும். அது ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம சொல்லணும். ஏழரை சனின்னு சொல்றாங்களா? இந்த ஏழரை சனினா முதல்ல என்ன? ஏழரை சனினா சனி பகவான் வந்து கெட்டது. ஏழரை சனி வந்தாலே நம்ம பயப்படுவோம். ஆனா அப்படி இல்லை. ஏழரை சனிலாம் பயப்படவே தேவையில்லை. ஏழரை சனி படித்து எடுக்கும். ஆனா அவ்வளவு ஒன்றும் மோசம் செய்யுது. அந்த ஏழரை சனின்னா எல்லாமே நடக்கும். திருமணம் நடக்கும், வேலை நடக்கும், ஒரு வீடு கட்டலான்னாலும்
அப்பதான் அந்த விரையும் நம்ம செய்வோம். எல்லாமே ஏழரைச்சனியில் தான் நடக்கும். இப்போ குருதிசைனா குருதிசை நல்லதுன்னு சொல்லுவோம். அது குருதிசை நல்லது செய்யாது, டக்குன்னு போட்டுரும், ஏதாவது பண்ணிடும். ஆனா ஏழரைச்சனி சனி வந்து ரொம்ப படுத்தி தான் எடுக்கும். ஆனா உயிர் போகிற அளவுக்கு ஒன்றும் செய்யாது. ஆனா உயிர் போகிற அளவுக்கு வலி வேதனை இருக்கும். 7 சனியில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கோயில்களுக்கு போலாம், பரிகாரம் ஏதாவது இருக்கா? நல்லா இருக்கும்னா கொஞ்சம் மன திருப்தி, எல்லாமே நடக்கிறது நடக்கும், மனசுக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னா அங்க போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தா திருப்தியா இருக்கும். இந்த 2026ல எந்தெந்த ராசியில இருக்கவங்கலாம் ஒரு தொழில் தொடங்கினாலோ இல்ல கல்யாண முயற்சி இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும்? எந்தெந்த ராசிகளுக்குமா? திருமணம் அப்படின்னா இப்ப குரு பகவான் வந்து அடுத்தது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராங்க. இப்போ மிதுனத்துல இருக்காங்க, கடகத்துக்கு வராங்க. கடகத்திலிருந்து 2, 5, 7, 9, 11 இந்த பார்வையெல்லாம் பார்க்கறவங்களுக்கு திருமணம் நடக்கும், வேலையும் செட் ஆகும். எந்தெந்த ராசிலாம் இந்த 2026ல கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும், வாகனத்திலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி பிசினஸ்லயும் சரி பாதுகாப்பா இருக்கணும், என்னென்ன ராசிலாம்? மீனத்துக்கு வந்து இப்ப ஜென்மசனி, அவங்களும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். சிம்மம் அஷ்டம சனி, அவங்களும் பாதுகாப்பா. இந்த ராசி ஜாதகம் ஜோதிடம் சொல்றாங்களாமா, இதுல வந்து நாளைக்கு அவங்களுக்கு மரணம் இருந்தா கூட இந்த ஜோதிடம் ஜாதகத்துல நீங்க பார்த்து சொல்லிருவீங்களா? சொல்லிடலாம், எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ராசி வந்து நீங்களே பயந்து உண்டுலாம் உண்டா? இல்ல, ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வந்தாலே நமக்கு தெரியும் இவங்களுக்கு இத்தனை நாளா இருப்பாங்க அப்படின்ட்டு. எங்கிட்ட நிறைய ஜாதகம் வந்திருக்கு, நான் சொல்றது இல்லை இந்த டைம் வரைக்கும். அந்த ஆயுள் கணித நான் சொல்றது கிடையாது, அது நமக்கே கஷ்டமாயிடும். ஆனா பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். சொல்லுவேன், திருக்கொள்ளிக்காடிக்கு போங்க, அங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இத மாதிரி ஜோதிடம் ஜாதகம் சொல்றப்போ இது உண்மை நீங்க சொல்றது அப்படியே வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுத நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பா ஜாதகம் கொடுக்கும் போதே நம்ம ஒரு இப்ப உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே அவங்க அழுந்துருவாங்க, ஆமா அப்படின்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அப்படியே நீங்க ஜாதகம் ஜோதிடம் பார்த்து சொல்லிடுவீங்க. நம்மளும் சொல்லிடுவோம், நம்மள பார்த்தாலும் அவங்களே இல்ல சொல்லிடுவாங்க. அவ்வளோ அவங்களுக்கு நம்மள பார்த்தா சொல்லணும்னு தோணிடும். மனசு விட்டு நிறைய பேர் இங்க அழுது இருப்பாங்களா? நீங்க சொல்ற ஜாதகம் ஜோதிடம் நீங்க சொல்ற பலன் எல்லாமே வந்து நிறைய வாழ்க்கையில எல்லாருக்குமே உபயோகமா இருந்திருக்காங்க, வாழ்க்கையை இதனால மேம்படுத்திருக்கேன் இங்க வந்ததுக்கு அப்புறமா. நம்ம முன்னாடி வந்து ஜாதகம் அவங்க பார்க்கலாம், எப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு இந்த ஒரு கண்டம் நடக்க போகுது, ஒரு விபத்து நடக்க போகுது, இப்ப உங்களுக்கு 6, 8 தசை புத்தி நடக்குது, 12ஆம் அதிபதி தசை நடக்குது, இப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க, விரயம் ஏற்படும், ஒரு விபத்து ஏற்படும், ஒரு நோய் வரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறாங்க. வாஸ்து பார்த்து சொல்லுவீங்களாமா நீங்க? வாஸ்து வேற, ஜோதிடம் வேற. அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜோதிடம் ஜாதகம்னு சொல்லி நிறைய மக்களை ஏமாத்துறாங்க, அதனால வரவே எல்லாரும் பயப்படுறாங்க. பட் நம்ம கிட்ட எப்படி இருக்குமா ஜோதிடம் ஜாதகம்? இல்லப்பா, எங்கிட்ட வந்து பாக்குறது நான் இது முறையா படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்ப நான் எம்ஏ படிச்சு முடிச்சிருக்கேன். அதனால எங்கிட்ட பாக்குறதுனால எந்த ஒரு பொய் இதுல எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஜாதகத்துல என்ன இருக்கோ அது மட்டும்தான் நான் பார்த்து சொல்ல போறேன், மித்ததெல்லாம் வேறெல்லாம் நானா சொல்றது இல்லை அவங்களுக்கு. நீங்க ஜோதிடம் ஜாதகம் மட்டும்தான். சரிங்க. இந்த 2026ல யாரு வந்து முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுது? ஜாதக ஜோதியத்துல உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஆனா சொல்ல முடியாதுன்னு தெரியும். இந்த கேள்வி என்கிட்ட கேட்டு நான் என்ன பதில் சொல்றது? பட் ஆனா உங்களுக்கு கணிப்புல தெரிஞ்சிருக்கும் ஆனா சொல்ல முடியாது. சரிங்க. நம்ம ஜோதிடம் வந்து எத்தனை மணி டு எத்தனை மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும்? ஒரு 10 மணி டு ஒரு 6, 7 மணி வரைக்கும் இருக்கு. ஆன்லைன்லயும் நீங்க பாக்குறீங்களா? ஆன்லைன்ல பாப்பேன். நிறைய பேருக்கு வந்து நேரடியா பார்க்க முடியாது, வேலையில இருக்காங்க எல்லாமே. அவங்க போன் பண்ணா நான் ஆன்லைன்ல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் பார்த்து சொல்லுங்க, யாருக்குனாலும் எங்க இருந்து கேட்டாலும் சொல்லிடுங்க. இது எங்கம்மா இருக்கு நம்மளோட இடம்? இங்க பாய்க்கடை பெருமாள் கோவில் ஆர்ட்ஸ் பக்கத்துல, பெருமாள் கோவில் ஆர்ட்ஸ்ல அந்த ஆர்ட்ஸ்க்கு ஆப்போசிட்லயே என்னோட ஆபீஸ் இருக்கு. நேரா வந்தா இங்கே பார்க்கலாம். சரிங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லிடுங்கம்மா. 89 39 0 1 3 5 7 9. எந்தெந்த டைமுக்குமா உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம்? எனக்கு நைட் 10 மணி வரைக்கும் நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். எனி டைம் எப்பனாலும் கால் பண்ணலாம். எனக்கு எப்பனாலும் கால் பண்ணலாம், எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.